மரியாள் வயிற்றில் பிறந்தது யார் என்கின்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை நாம் கேட்க உள்ளோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு விளக்குவாராக. ஆமென். மரியாள் வயிற்றில் உருவானவர் வானத்தில் இருக்கும் கர்த்தர். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 15:47 சொல்கிறது, இரண்டாம் மனுஷன் அதாவது இயேசு வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஏனென்றால் 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மரியாள் வயிற்றில் பிறந்தவர் கிறிஸ்து. ஏனென்றால் மத்தேயு 1:16 சொல்கிறது, அவளிடத்தில் அதாவது மரியாளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். கிறிஸ்து என்றால் யார்? இவர் அதாவது கிறிஸ்து என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென் என்று ரோமர் 9:5 சொல்லுகிறது. அது மாத்திரமா? 1 கொரிந்தியர் 10:4 கிறிஸ்து என்றால் ஏசாயா 26:4 சொல்லப்பட்ட நித்திய கண்மலையாய் இருக்கிற கர்த்தராகிய யெகோவா ஆவார். கிறிஸ்து என்றால் யெகோவா. சிலர் மரியாள் வயிற்றில் பிறந்தவர் தேவனுடைய குமாரன் என்று நினைக்கின்றனர். இல்லை, அவர் தேவனுடைய குமாரன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ஆவார். இதற்கு மத்தேயு 16:16, 26, 63, 64, மார்க்கு 14, 61, 62, லூக்கா 4:41, யோவான் 6:69, 20:31 ஆகிய பல வசனங்கள் சாட்சி. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்பதற்கும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. கிறிஸ்து என்றால் யெகோவாவை பிதாவை குறிக்கும். எனவே தேவகுமாரனாய் உருவெடுத்து வந்த யெகோவாவே இயேசு என்பதால் இயேசுவை பிதா அல்ல என்று சொல்பவன் 1 யோவான் 2:22 இயேசுவை கிறிஸ்து அல்லது யெகோவா அல்ல என்று மறுதலிக்கிற பொய்யனாகிறான். ஏனென்றால் மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த தேவனுக்குள் காணக்கூடிய தெய்வமாய் வந்த தேவகுமாரனும் காணக்கூடாத தெய்வமாய் இருக்கிற பிதாவும் இருப்பதால் இயேசுவை கிறிஸ்து அதாவது யெகோவா அல்ல என்பவன் 1 யோவான் 2:22 பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிற அந்தி கிறிஸ்து ஆகிறான். மரியாள் வயிற்றில் பிறந்தவர் இம்மானுவேல். மத்தேயு 1:23 அவன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்ட கர்த்தருடைய தூதன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமோ? அதாவது மரியாள் வயிற்றில் பிறந்தவர் தேவன், அதாவது தேவனுடைய குமாரன் அல்ல. மரியாள் வயிற்றில் பிறந்தவர் பிதாவே ஆவார். தேவனுடைய குமாரன் ஆகிய பிதா,
தேவனுடைய குமாரனாகிய யெகோவா. இது நமது இரட்சகராகிய இயேசு மகாதேவன். ஏனென்றால் தீத்து 2:13 சொல்லுகிறது, மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்று. இந்த குமாரனாகிய, அதாவது குமாரன் தேவனுடைய பிள்ளை என்னும் ஸ்தானத்தில் வெளிப்பட்ட இவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். ஏனென்றால் 1 யோவான் 5:20 சொல்லுகிறது, இவரே, இந்த இயேசுவே மெய்யான தேவன் என்று. மெய்யான தெய்வம் ஒருவர்தான் உண்டு, அவர் பிதா. ஏனென்றால் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று 1 கொரிந்தியர் 8:6 சொல்லுகிறது. அப்படி என்றால் இயேசு பிதாவா? பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படி இருக்கும்போது இயேசு எப்படி பிதாவா இருக்க முடியும் என்று சிலர் கேட்கின்றனர். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். தேவனை, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று யோவான் 1:18 சொல்லுகிறது. ஆனால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் காண போவதில்லை என்று வேதத்தில் எங்கேயாவது உள்ளதா? இல்லையே. இயேசு மரியாள் வயிற்றில் பிறப்பதற்கு முன்பு வரை தேவனை, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று யோவான் 1:18 சொன்னது பொருந்தும். இயேசு பிறந்த பின்பு மனிதர்கள் பிதாவை பார்த்து விட்டார்கள். ஏனென்றால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை, பிதாவை வெளிப்படுத்தினார் என்று யோவான் 1:18 வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட மடியில் இருக்கிற என்ற சொல்லானது, மடியில் இருக்கிற, ஆங்கில வேதாகமத்திலே மார்பு, இருதயம் என்று பொருள் தரக்கூடிய போசோம், BOSOM என்ற ஆங்கில சொல்லானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே குமாரன் பிதாவின் இருதயத்தில் இருக்கும் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய எண்ணங்களை, தேவனுடைய நினைவுகளை குறிக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கினார். தேவனுடைய வார்த்தை மாம்சமானது. ஆனால் மாம்சம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகவோ, உருவாகவோ, சிருஷ்டிக்கப்படவோ, படைக்கப்படவோ இல்லை. It is the conversion of the word into flesh that became flesh. Not the flesh was made by word. ஏனென்றால் அந்த வார்த்தை மாம்சமாகி, the word became flesh என்றுதான் யோவான் 1:14 சொல்லுகிறது. ஆதி முதலாய் இந்த வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தையையே மனிதர்கள் கேட்டனர். இந்த வார்த்தை தேவனுடைய இருதயத்தில் இருந்தது. இந்த வார்த்தையே அவர்களுக்கு தேவனாய் இருந்தது. எனவே யோவான் 1:1 முதல் 2 வசனங்களில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்றும், அவர் தேவனுடைய வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்றும் வாசிக்கிறோம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்றால் தேவனுடைய இருதயத்தில் நினைவுகளாய் தேவனுடைய குமாரன் இருந்தார் என்று அர்த்தமாகும். இந்த தமது வார்த்தையின் மூலமாய்
குமாரன் மூலமாய் தேவன் தமது சாயலை வெளிப்படுத்தினார். ஒருவரும் காணக்கூடாத, ஒருவரும் கண்டிராத தமது சாயலை அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய இடத்திற்கு சென்று யாராலும் பார்க்க முடியாது, ஒரு இடத்திற்கு சேரவும் முடியாது. எனவே அவர் நம் மீது கொண்ட இரக்கத்தின் நிமித்தமாய், சிருஷ்டிகளின் மீது அவர் கொண்ட அன்பு நிமித்தமாய் தமது சாயலை சிருஷ்டிகளுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய ரூபத்தை சிருஷ்டிகள் காணத்தக்கதாக தம்முடைய வார்த்தையை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது ஒரு சரீரத்தை அவருடைய ரூபத்தில் ஆயத்தம் பண்ணினார். இதை எபிரேயர் 1:5 அவர் குமாரன் உலகத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்றார். தேவன் முதலாவது தமது வார்த்தையை ஆவின் சரீரமாய் வெளிப்படுத்தினார். ஆனால் மரியாள் வயிற்றில் அல்ல, மரியாள் வயிற்றில் வெளிப்படுத்தினது ஆவின் சரீரத்தில் அல்ல. நீதிமொழிகள் 8:23-26 படி உலக தேற்றத்திற்கு முன்பே தமது ரூபத்தை தேவன் வெளிப்படுத்தி விட்டார். இந்த சரீரமானது இப்போது உள்ள உலகத்திற்கு முன்னிருந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போதே ஆயத்தம் பண்ணப்பட்டதாகும். இந்த உலகத்திற்கு முன்பு இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை 2 பேதுரு 3:6 சொல்லுகிறது. எபிரேயர் 1:6 தேவன் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கடவர்கள் என்றார். தேவன் தம்மை அப்போது காணக்கூடிய ஆவின் சரீரத்தில் தேவதூதர்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த சரீரமானது மரித்து பின்பு உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பனையானது. மரியாள் வயிற்றில் வெளிப்பட்ட போதோ தேவன் மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார். இவ்விதமாய் வெளிப்பட்டவர் பிதாவாகிய தேவனே. இதை உறுதி செய்யவே தேவ தூதர்களும் மனிதர்களும் சகல சிருஷ்டிகளும் காணக்கூடிய வகையில் தமது ரூபமாய் வெளிப்படுத்திய தமது வார்த்தைக்கு பிதாவானவர் தமக்கு கொடுக்க வேண்டிய சகல மகிமைகளையும் தொழுகையையும் கொடுக்க அனுமதித்தார். எனவே அவர் குமாரனாய் தரிசனமான தேவனானவர் அதர்சனமான தேவனுடைய தற்சூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் என்று கொலோசியர் 1:15 சொல்லுகிறது. எனவே இந்த தேவனுடைய தரிசனத்தை முதற் பேரானவர் என்று எபிரேயர் 1:6 சுட்டி காட்டுகிறது. அதாவது வெளிப்படுத்தல் 3:14 சொல்லுகிறது, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறார் ஆமென் என்பவர் என்று. எனவே யாதொன்றும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே இந்த ஆவின் சரீரமானது தேவனுடைய வார்த்தையினால் ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டதாகும். இந்த சரீரம் முதற் பேரானவர் என்று அழைக்கப்பட்டதால் தேவனே பிதாவே இந்த சரீரத்தில் வெளிப்பட்டிருந்தாலும் தேவனுடைய குமாரன் என்றே அழைக்கப்பட்டார். மற்றபடி தேவனுடைய குமாரனான அவர் தேவனே என்பதை நமக்கு வெளிப்படுத்தவே அதர்சனமான தேவன் தரிசனமான தம்மை தேவனே என்று எபிரேயர் 1:8-9 ஆகிய வசனங்களில் அழைத்தார். யெகோவா சாட்சியாளர்களின் வேதாகமத்திலும் பிதாவாகிய தேவன் குமாரனை எபிரேயர் 1:10
எஜமானே என்று அழைக்கிறார். பிதாவானவர் வேறொருவரை எஜமான் என்று அழைத்து தம்மை விட பெரிய நபராய் நிச்சயமாய் காண்பிக்கவே மாட்டார். இந்திய வேதாகம சங்கத்தினரால் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தில் இதே எபிரேயர் 1:10 பிதாவாகிய தேவன் குமாரனை கர்த்தாவே என்று அழைக்கிறார். பிதாவுக்கு வேறொரு தேவனாகவோ கர்த்தராகவோ இருக்க முடியுமோ? முடியாது. யெகோவா சாட்சியாளர்களின் ஆங்கில வேதாகமத்தில் காட், லார்ட் என்கிற பதங்கள் எபிரேயர் 1:9-10 வசனங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை நீ வா போ என்று மரியாதை இல்லாமல் பேசவில்லை. 5ஆம் வசனத்தில் நீர் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் அவருக்கு என்றும் அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் அவர் என்றும் 6ஆம் வசனத்தில் தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் அவரை என்றும் 8ஆம் வசனத்தில் உம்முடைய சிங்காசனம் என்றும் உம்முடைய என்றும் மேலும் நீர் என்ற சொல் 8, 9, 10, 13 ஆகிய வசனங்களில் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் மற்றும் நீரோ என்ற சொல்லானது 11, 12 ஆகிய வசனங்களிலும் மற்றும் உம்முடைய உம்மை உமக்கு என்று 9, 10, 12, 13 ஆகிய வசனங்களிலும் இருதயத்திலிருந்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனிடம் காண்பித்த மரியாதை, அதாவது என்றும் இருப்பதிலிருந்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனும் காண்பித்த மரியாதை விளங்குகிறது அல்லவா? நீர் உம்முடைய உண்மை அவர் என்று சொன்னதிலிருந்து பிதாவாகிய தேவன் இந்த குமாரனை மரியாதைப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் யெகோவா சாட்சியாளர்கள் தங்கள் வேதாகமத்தில் இந்த சொற்களை எல்லாம் நீ உனக்கு அவன் அவனுக்கு இருப்பார் என்று 5ஆம் வசனத்தில் மரியாதை குறைவாக குறிப்பிட்டு விட்டு 6ஆம் வசனத்தில் மாத்திரம் தேவதூதர்கள் எல்லோரும் அவர் முன்னால் வண்டி போட்டு தலை வணங்க வேண்டும் என்று மரியாதையாக குறிப்பிட்டுள்ளார்கள். அவர் என்கின்ற வார்த்தை குறிப்பிடுகின்றனர். அதுபோல உன்னை உன்னுடைய என்று 8, 9 ஆகிய வசனங்களில் மரியாதை குறைவாக குறிப்பிட்டு விட்டு 10, 12 ஆகிய வசனங்களில் நீங்கள் உங்கள் உங்களுடைய என்று மரியாதையாக குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே பிதாவாகிய தேவன் குமாரனை மரியாதையாக குறிப்பிடுகிறார் என்பதே நிரூபணமாகிறது. குமாரனாய் வந்தவர் வேறொரு நபராய் இருந்தால் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு மரியாதை கொடுக்கவே மாட்டார். ஏனென்றால் பிதாவை விட மேலான வேறொரு நபர் தெய்வ ஸ்தானத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. எனவே காணக்கூடாத பிதாவே காணக்கூடிய குமாரனாய் வந்தார் என்பதே உண்மை. பிலிப்பியர் 2:6 குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர் என்பதால் தான் மரியாதையாக பிதா குமாரனை குறிப்பிடுகிறார் என்று சிலர் சொல்லுகின்றனர். இந்த கருத்தை வைத்து குமாரன் பிதா அல்ல வேறொரு நபர் என்று நாம் குறிப்பிடக்கூடாது. காணக்கூடாத பிதாவாகிய தேவனுடைய காணக்கூடிய வேறொரு ஸ்தானமே காணக்கூடிய வேறொரு நிலையே குமாரனாகிய அதாவது குமாரனாய் வெளிப்பட்ட பிதா என்றும் எந்த ஸ்தானத்தில் தேவன் இருந்தாலும் அவர் நமக்கு தேவனே பிதாவே என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் ஒருவரே, மூவரோ அல்லது 3 நபர்களோ இல்லை.
1 யோவான் 5:7 மூவர் என்று பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் பிரித்து காட்டப்பட்டுள்ளதை யோவான் எழுதவில்லை என்பதையும் 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னுள்ள எல்லா ஆதி கிரேக்க கைப்பிரதிகளிலும் இது காணப்படவில்லை என்று Barnes notes on the Bible எராஸ்மஸ் என்பவர் 1522ஆம் ஆண்டு கிபி இந்த பகுதி வேதத்தில் இடச்செருகிவிட்டார் என்று பென்சன் கமெண்ட்ரியில் குறிப்பிடுகின்றன. எனவே உபாகமம் 32:39 நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் என்கின்றார் பிதாவாகிய தேவன். இந்த வசனத்தில் பிதாவாகிய தேவன் நானே குமாரனாகிய தேவனாய் வந்தேன் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியின் சரீரத்தில் ஆதியிலேயே சர்வ சிருஷ்டிக்கும் ஆதியாய் தரிசனமான தேவனே, அதாவது பிதாவே, மரியாள் வயிற்றில் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை போல, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை போல மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார். ஏனென்றால் எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். எனவே கத்தோலிக்கர்கள் பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் பரமபிதா என்று பாடினார்கள். பாருங்கள், அவர்களுக்கு கூட அது புரிந்திருக்கிறது. வெளிப்பட்ட இவர், மாம்சத்தில் வெளிப்பட்ட இவர் பிதாவே. எனவே இயேசு உலகில் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்கள் பிதாவை கண்டார்கள் என்று யோவான் 14:7, யோவான் 15:24 ஆகிய வசனங்களில் இயேசுவே சொல்லி இருக்கிறார். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்கின்ற நிலையிலே கண்டார்கள் என்கின்றார். மரியாள் வயிற்றில் பிறந்த இந்த குழந்தை நித்திய பிதாவே என்று ஏசாயா 9:6 சொல்லுகிறது. நம்முடைய பாவ நிவர்த்திக்காக மனிதனாரை மரியாள் மூலம் வெளிப்பட்ட நமது பிதாவை, நமது பரம பிதாவை என்று பிதாவே என்று நாம் ஏற்றுக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. மரியாள் வயிற்றில் பிறந்த இயேசுவை பிதா என்று ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கீழ்கண்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. முதலாவது ஆசீர்வாதம், இந்த விசுவாசமே ஒருவனை நீதிமானாக்கும். இயேசு பிதா இல்லை என்பவன் நீதிமான் ஆக முடியாது. நம்பர் 2, அப்போது மோசேயின் பிரமாணத்தினால் அல்ல, இந்த விசுவாசம் உள்ளவன் மோசேயின் பிரமாணத்தினால் அல்ல, விசுவாச பிரமாணத்தினால் நியாயம் தீர்க்கப்படுவான். இயேசு பிதா இல்லை என்பவன் மோசேயின் பிரமாணத்தினால் நியாயம் தீர்க்கப்பட்டு அவன் பாவியாக கருதப்படுவான். இரக்கத்தின் பிரமாணத்தினாலே நியாயம் தீர்க்கப்படுகிறவன் இயேசுவை பிதா என்று ஏற்றுக்கொண்டவன் ஆவான். அவன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மூன்றாவது ஆசீர்வாதம், யோவான் 12:36 படி மெய்யான ஒளியாகிய இயேசுவின் பிள்ளைகளாகிறான். இயேசுவை பிதா அல்ல என்பவன் இருளின் பிள்ளையாவான். 4,
அறியாமையினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியும் வாய்ப்பை இழந்த நிலையில் ஒருவன் இருந்தாலும் பரதேசம் செல்ல வாய்ப்பை இழந்து இயேசுவே பிதா என்று நம்பினால் பாதாளத்தில் தள்ளப்படுவான். நம்பினாலும், ஏனென்றால் அவன் பாவம் மன்னிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்தினாலே பாவம் மன்னிக்கப்படாததினால் அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தும் பாதாளத்தில் தான் தள்ளப்படுவான். இயேசுவே பிதா என்னும் விசுவாசமே அவரை விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் இருந்த பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் பாதாளத்தில். அடுத்த 5 யோவான் 8:24 படி இந்த விசுவாசமே ஒருவனை பாவத்தில் சாக விடாமல் காப்பாற்றும். 6 இந்த விசுவாசத்தை பெற்றவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளான ஞானஸ்நானத்திற்கு மனம் திரும்பி கீழ்ப்படிவானால் சரீர மரணத்திற்கு பின்பு பரதேசி செல்லும் வாய்ப்பை பெறுவான். 7 இந்த விசுவாசத்தை பெற்றவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளான ஞானஸ்நானத்திற்கு மனம் திரும்பி கீழ்ப்படிந்த நிலையில் இயேசுவின் ரகசிய வருகையில் போது அவன் உயிரோடு உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தானால் மறுபடியும் வாய்ப்பை பெறுவான். 8 இயேசு பிதா என்ற அறிவரே நித்திய ஜீவன் ஏனென்றால் யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாக உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவின் அறிவரே நித்திய ஜீவன். இதிலிருந்து இயேசுவே ஒன்றான மெய்தேவனாக பரமபிதா என்பதை அறிகிறவன் நித்திய ஜீவனை பெறுவான் என்பதை புரிந்து கொள்கிறோம். 9 இயேசு கிறிஸ்துவின் நாமமே பிதாவின் நாமம் என்று நாம் அறிவோமானால் சங்கீதம் 91:14 படி நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். 10 இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிதாவின் நாமம் என விசுவாசித்து அந்த நாமத்திற்குள்ளான ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியும் போது நீதிமொழிகள் 18:10 படி அந்த நாமத்திற்கு ஓடி நாம் சுகமாய் இருக்கலாம். எனவே வீணாக இயேசுவை பரமபிதா என்று ஏற்றுக்கொள்ள மறுத்து நித்தியத்தை இழந்து போகாதபடிக்கு நாம் உலகத்தில் இருக்கும் போதே அல்லது மெய்யான ஒளியோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இயேசுவை பரமபிதா என்று ஏற்றுக்கொண்டு பாதாளத்திற்கு தப்ப அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.